Hi everyone. This is day 2 vlog. Day 2 fishing vlog. Okay. நேற்று நம்ம போனோம். நமக்கு ஒரு மீன் கூட சிக்கல. அதனால இன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனோட போகிறோம். சிக்கன் லெக்கு தனியாக கிடைக்கும். அது வாங்கியிருக்கோம். போயிட்டு இன்னைக்கு எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ப்ரோ இன்னைக்கு மீன் கிடைச்சிருமா கிடைக்காதா? சிக்கனு ஓகே வாங்க பார்ப்போம். ஓகே வாங்க வீடியோக்குள்ள இருப்போம். இன்னைக்கு நம்ம மீன் பிடிக்க வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா செம்பவாங் செட்டி பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம். அதாவது பார்க்கு பக்கத்துலேயே இந்த கடலும் இருக்குது. இந்த இடத்துல ஃபிஷ்ஷிங் பிளேஸும் இருக்குது. ஓகேங்களா, இங்கே தான் நம்ம மீன் பிடிக்க வந்திருக்கோம். ஓகே, நமக்கு நேற்று தான் ஒரு மீன் கூட கிடைக்கல. இன்றைக்காவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இன்றைக்காவது நமக்கு லக்கு இருக்கா என்னன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, அதான் பார்த்தீங்கன்னா இங்கே வர மாதிரின்னா அந்த கரெக்டான ஃபிஷ்ஷிங் ராடு அந்த ரீலோடு வந்துடுங்க. அது சும்மா கையில் போட்டு பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வராதிங்க. ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி போனோம். ஆனால் இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் அந்த ஃபிஷ்ஷிங் ராடு கரெக்டான அதுக்கான செட்டப் எல்லாத்தையுமே கொண்டு வந்துருந்தாங்க. அது மாதிரி கொண்டு வாங்க, கண்டிப்பாக மீன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, என்னடா மீன் பிடிக்க போகிறேன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்களே தவிர போக மாட்டேங்கிறீங்களேன்னு நிறைய பேத்துக்கு தோணும். கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது. அதனால் வாங்கிட்டு வந்த பாதாம்பால் கொஞ்சமாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போவோம் இருங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம டிஜே மைக்கில் தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம் இருங்க. ஓகேங்களா, ஓகே மக்களே, இங்கே பாருங்க, நான் தான் சொன்னேன்ல அங்கே ஒருத்தர் வலுவாக மீன் பிடிச்சிருக்காருங்க. பாப்பானுங்க எவ்வளோ தூரத்தில் நின்று பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்களாம் பயங்கரமான மீன் பிடிக்கிறவங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அப்புறமேல கீழே இறங்கி போய் தண்ணியில் கொஞ்சம் நேரம் விளையாடுவோம். முதல்ல வந்த வேலையை பார்ப்போம். ஓகே பிரதர், யூ காட் ஃபிஷ்? ஸ்மால் ஃபிஷ்ஷா? ஓகே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துருக்குங்க. ஃபிஷ்ஷுக்கு தூக்கி போடும்போது பின்னாடி எல்லாம் செக் பண்ணிக்கிங்க சுற்றிலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிஷ்ஷிங் லைனை நடக்கிற பாதையில் போடாதீங்க. அது மாதிரி ஃபிஷ் ஹூக்கு அந்த வர நரம்பு அதெல்லாம் கீழே போடாமல் குப்பைத்தொட்டில் போடுங்க. அது மாதிரி கடைசியாக ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள். அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு பிளான் இல்லை அப்படின்னா அந்த மீனெல்லாம் மறுபடியும் தண்ணியிலே விட்டுருங்க. முடிஞ்சோடனே பிடிச்சோடனே விட்டுருங்க. சாப்பிட்ற மாதிரி பிளான் இல்லாத மீன்லாம் தண்ணியிலே விட்டுருங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே வாங்க நம்ம ஆரம்பிப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா செம்பவாங்கில் பார்க் செட்டி அப்படின்னு சொல்லி ஒரு இடம். அது பார்க்கும் இருக்குது. இந்த இடத்துல பக்கத்தில் பார்த்திங்கன்னா கடலும் இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம மீன் பிடிக்க வந்திருக்கோம். நானும் என்னோட நண்பரும் பார்த்திங்கன்னா அந்த மீன் பிடிக்கிறதுக்கு நரம்பெல்லாம் வெளியே எடுத்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அவர் இங்கன்னு இல்லை, எங்கே போனாலுமே அந்த நரம்பெல்லாம் சிக்கல் எடுக்கிறதே அவருக்கு ஒரு வேலையாக போயிடும். ஓகேங்களா, அவர் நரம்பெலாம் சிக்கல் எடுத்துக்கிட்டு இருக்காரு. நான் அவர்கிட்ட கேட்குறேன், ப்ரோ இன்றைக்கி மீன் எடுத்து பிடிச்சிடலாமா எப்படி என்னான்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டியிருக்காரு. அதுவும் இல்லாமல் நம்ம நேற்று ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அந்த வீடியோவும் பார்த்துருந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா போய் பாருங்கள். அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப்ரெட்டு இந்த மாவு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சு நம்ம பிடிச்சிருப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வச்சிங்களேன் நம்ம சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கோம். சிக்கன் லெக்கு இங்கே தனியாக கிடைக்கும். அந்த லெக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். சிக்கனை வச்சு நான் பிடிக்க போகிறேன், மாவை போட்டு அவர் பிடிக்க போகிறாரு. ஓகே, யார் பிடிக்கிறதுல மீன் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதான் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் நம்ம சிக்கன் இருக்குல்ல, சிக்கனை தான் துண்டில் மாட்டி அந்த மீனை பிடிக்க போகிறோம். ஓகே, அந்த சிக்கனை போட்டால் நமக்கு மீன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நேற்று மாவு வச்சு பிடிச்சி ட்ரை பண்ணோம்.
ஒரு மீன் கூட கிடைக்கல. இன்றைக்கி கிடைக்கணும் ஒரு நம்பிக்கையோடு இருப்போம். ஓகேங்களா, வாங்க போயிட்டு ட்ரை பண்ணுவோம் என்னான்ட்டு. மீன் கிடச்சிரும்னு ஒரு நம்பிக்கையோடு தான் இருக்கோம் இன்றைக்கெலாம். இன்றைக்கி கிடச்சிருச்சுன்னா ஒரு குதியாலம் ஆகிடும். ஏன்னா நேற்று ஒரு மீன் கூட கிடைக்கல. இன்னைக்கு பார்ப்போம் வாங்க. மீன் மாட்டிச்சு. கேமரா எடுத்தோம் போட்டோன்னே மீன் வந்து பிடிச்சிட்டாங்க. சொல்லுப்பா. சூப்பர் நல்லா தெரியுதா? மீன் தெரியுதா? நான் தெரியுமா? யார் சமைக்கிறா? ஒரு மீன் கூட பிடிக்கிறாங்க. போட்ட உடனே வந்து நமக்கு வந்து மீன் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, இன்னைக்கு வந்து ஒரு பெட்டி ஒன்று எடுத்து வந்துடும். அதில் தான் இன்னைக்கு ஃபுல்லாக கிக் பண்ண போகிறோம். சரி. பார்த்தீங்கன்னா அந்த முட்டு வந்து மாட்டி சூப்பர். அது வெற்றிகரமாக முதல் மீன் பிடிச்சிட்டோம். நாங்கள் அடுத்த ஒரு ரவுண்டு போவோம். ஓகே, மேலாக மாட்டி போகிறாரு. ஆல்ரெடி ஒரு மீன் பிடிச்சிட்டோம். வந்தோடனே ஒரு ஹாப்பினஸாக இருக்குது. ஓகே, அந்த மீனை வந்து நம்ம தண்ணியில் போட்டு வைப்போம். நான் போயிட்டு கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேன். ஒரு நேரம் தலைவர் அடுத்த மீனை பிடிச்சிடலான்னு ஒரு நல்ல எண்ணத்தோட போவோம். நண்பரை பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு போயிட்டு வரையாவே போடுவாரு. அதில் மீன் சிக்கணும்னு ஆல்ரெடி ஒரு மீன் பிடிச்சிட்டோம். அதனால வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். தலைவரே, இன்னும் அவங்க மீன் வரல, பார்த்துங்க. நம்ம இந்த பக்கத்து வந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மீனை வந்து பிடிச்சிட்டு அதை வந்து டப்பாவில் போட்டு வச்சுருக்கோம். அடுத்த மீனுக்காக வந்து நம்ம தூண்டில் போட்டிருக்கோம். பார்ப்போம் நமக்கு கிடைக்குதா இல்லையா அப்படின்னு. ஓகேங்களா, நம்ம வந்து ஒரு மீன் கிடைச்சதுக்கே சந்தோஷம்தான். பாருங்க, நம்ம அங்கிள் ஒருத்தர் சிற்பி இருக்குல்ல, சிற்பினா அந்த முத்து எடுப்போம்ல, அந்த இதை வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அவருக்கு நிறைய வந்து அந்த இது கிடைக்கிறதுக்காக நம்ம வந்து வாழ்த்துவோம். ஓகேங்களா, நம்மளும் தூண்டியில் போட்டு பார்க்குறோம். நம்ம தூண்டியில் மட்டும் மீனே சிக்கவே மாட்டேங்குது. அந்த ஒரு மீன் மட்டும்தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் மீனே கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நண்டு தான் நிறையா வந்து கடித்து நம்ம போடுற சிக்கன்லாம் கடிச்சு சாப்பிட்ருது. பார்ப்போம். அதனால தான் நம்ம நண்பரை கூப்பிட்டு இழுக்க சொன்னோம். அப்பயும் வந்து அந்த நண்டு வந்து நமக்கு வந்து கிடைக்கல. கிடைச்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மீன் தான். வந்து 5 நிமிஷத்துக்குள்ளேயே கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் பக்கத்தான் நம்ம வந்து இருந்துட்டோம். நமக்கு வந்து மீனே வந்து கிடைக்கல. ஓகேங்களா, அதனால் இந்த ஒரு மீனை மட்டும் கொண்டு போய் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கடல்லையே வந்து விட்டுட்டோம். ஓகே,
பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் டைம் எங்கேயா போயிட்டு நமக்கு மீன் கிடைக்குதா நான் ட்ரை பண்ணுவோம். சரிங்களா, பார்ப்போம் வாங்க. அப்புறம் இனிமேல் மீன் பிடிக்க வருவீங்களா மாட்டிங்களா? வருவேன். எங்கள் ஊரில் போயா? போய் முடிப்போம், இங்கேயும் முடிப்போம். எங்கே போகுது மீன்? இன்னத்தில் வேற இருந்தாலும் ஒரு வருத்தமாகவே இருக்குது மீன் கிடைக்கலன்னு. ஒரு மீன் கிடைச்சல போதும். சரி, ஓகே, விடுங்க. அதை வச்சு என்ஜாய் பண்ணிக்குவோம். மக்களே, இதான் சம்பவம் பீச்சு. யாராவது பீச்சுக்கு போகணுன்னு நினைக்கிறேன், இங்கே வந்து வரலாம். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா நீட்டாகவே வச்சுருக்காங்க. ஓகேங்களா, வந்தீங்கன்னா நல்லா குளிச்சுட்டு திரும்ப குளிக்கிறதுக்கு அங்கே ஏதோ இடம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துருக்கேன். இங்கே கடல் தண்ணியில் வந்து குளிச்சுட்டு அங்கே வந்து தனியாக போய்ட்டு நல்ல தண்ணியில் குளிக்கலாம். அதனால் பிரச்சனை இல்லை. யாராவது என்ஜாய் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து சம்பவம் பீச் வந்து வந்துடுங்க. நல்லா அருமையான இடம். ஓகே, நல்லா பார்க்குறதுக்கே நல்லா வந்து இந்த ஒரு பீச்சோட ஃபீலிங் வந்து வருது. தலைவர, இந்த 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 பீச்சுக்கு வரலான்னு சொல்லுவீங்களா, வரானான்னு சொல்லுவீங்களா? இல்லை, இந்த பீச்சுக்கு ஒரு 10க்கு எத்தனை ரேட்டிங் கொடுப்பீங்க? ரேட்டிங் தான் கொடுக்க சொன்னேன், உங்களை காசு கொடுக்க சொல்லல. 10க்கு 10 கொடுப்பீங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்கா? ஓகே ஓகே, மறக்காமல் இங்கே வந்தீங்கன்னா வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா வந்து கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதுனா இங்கே என்னென்ன இருக்குது? என்னென்ன? பார்க் கனெக்டர், பார்க் ப்ரொமனேட், சி, ஃபஸ்ட் எய்டு, பஸ் ஸ்டாப்பு, கார் பார்க்கு, ஷெல்டரு, ஃபிட்னஸ் சென்ட்ரு, ஃபிஷிங் ஜெட்டி. ஃபிஷிங் ஜெட்டினா என்னதில்ல? கடலில் குளிக்கிறவங்களுக்கு இங்கே வந்து ஒரு இடம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கடலில் குளிச்சுட்டு அந்த உப்பு தண்ணியோட வந்து வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து குளிக்கிறதுக்கு நல்ல தண்ணியும் வந்து வசதி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இப்போ ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் தண்ணி எப்படி வருதுன்ட்டு. இங்கே வந்தீங்கன்னா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் எதுவும் மாற்றணும்னா மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து வீட்டுக்கு போகலாம். ஓகேங்களா, அதே மாதிரியே கால் கழுவுறதுக்கும் தனியாக வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து கால் மட்டும் கழுவுறவங்களுக்கு எதுக்கு தேவையில்லாமல் நிறையா தண்ணி வேஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இதுவும் தனியாக வந்து டேப் வந்து வச்சுருக்காங்க. அதனால் பயப்படாமல் இங்கே வரவங்க கடலில் வந்து குளிச்சுட்டு இங்கே வந்து மறுபடியும் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போகலாம். ஓகே.